ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருவேப்பிலை குழம்பு பண்ணியிருக்கேன். அது பூண்டு கருவேப்பிலை குழம்பு. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இதுக்கு கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு நம்ம வீட்டு தோட்டத்திலே பறித்தது, நல்லா கொழுந்தாக பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுப்போம். பூண்டு நல்லா ஒரு 40 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் வானலில் நல்லெண்ணெய் விட்டு இந்த கருவேப்பிலையை வறுத்துப்போம். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கிறேன். இதை நல்லா அரைச்சிக்கணும். கொஞ்சம் பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் அதே வானலில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க. நல்லெண்ணெய் விட்டால் தான் டேஸ்ட்டு. இதுக்கு நான் தாளிக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். கடுகு 1/2 டீஸ்பூன் அளவு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிச்சுப்போம். இப்போ இதோட நல்லா ஒரு 25-30 பல் அளவு இது பொடி பூண்டு தான் நல்லா சேர்த்து இதையும் வதக்கிப்போம். இதோட சின்ன வெங்காயம் தான் சேர்த்துங்க. நான் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் நீங்கள். இது நல்லா வதங்கணும். பூண்டு வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிப்போம். 2 மீடியமான தக்காளி மிக்ஸியில் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி நீங்கள் சேர்த்துங்க. நான் சின்னதாக 2 சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்க்கலை, குழம்பு மிளகாய்த்தூள். இதில் எல்லாமே இருக்குது. தனியாத்தூள், தனியா, மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சா தான். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ வதக்கிட்டு இதில் அரைச்ச தக்காளி இதோட சேர்த்துடலாம். வச்சுட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி விட்டுருங்க. இப்போ இதோட நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துட்டு இதுக்கு உப்பு சேர்த்துப்போம். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். இது கொதிக்கிறதுக்கு நம்ம இதை மூடி போட்டுருங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான குழம்பு. 1 வாரம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. கைப்படாமல் வச்சுக்கணும். எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாகும். இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி இதோட சேர்த்துட்றேன். இப்போ இது நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ மழை காலங்கிறதுனால சுட சுட சாதத்தை போட்டு நல்லா குழம்பு விட்டு சாப்பிடும்போது நமக்கு சளி பிரச்சனைலாம் இருக்காது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு வெள்ளை வேணாலும் சேர்த்துங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்தோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.